ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பொருளாதாரம் மற்றும் முதலீடு பற்றின வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கொரோனா பற்றின மேலும் சில முக்கியமான விஷயங்களை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திட்டு அந்த வீடியோக்குள்ள போகணும்னு நினைக்கிறேன். முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னோட அத்தியாயம் 1 வீடியோல கொரோனா தீவிரமான நிலை அடைந்தால் கிட்டத்தட்ட ஒரு 4,80,000 5 லட்சம் 6 லட்சம் இறப்புகள் வரைக்கும் நேரிடும்னு நான் கன்க்ளூட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவோட ஒப்பிடும்போது கொரோனா மிகப்பெரிய உயிர்கொல்லி இல்லைன்னு சொல்லியிருந்தேன். அதை சில பேர் சொல்லியிருந்தாங்க, கண்டிப்பாக இது 5 லட்சம் 6 லட்சத்தோடு நிற்காது, இது 15 லட்சம் 20 லட்சம் இறப்புகள் வரைக்கும் போகும், இல்லை 25 லட்சம் இறப்புகள் வரைக்கும் போகும் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சில வீடியோஸ் கூட, யூடியூப் வீடியோஸ் கூட நான் பார்த்தேன். இது கண்டிப்பாக அவ்வளோ தூரம் போகாது அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் ப்ரூவ் பண்ணிட்டு அடுத்த விஷயங்களுக்குள்ள போறேன். முதல் விஷயம், கிராஃப் பாருங்க, worldometer.info அப்படின்னு ஒரு வெப்சைட், கிட்டத்தட்ட ஒரு மோஸ்ட் ட்ரஸ்டட் வெப்சைட் ஆஃப் அமெரிக்கா. இது மிகவும் நம்பிக்கைக்குரிய ஒரு இணையதளம். நிறைய யூனிவர்சிட்டி ரிசர்ச்க்கு யூஸ் பண்றாங்க, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி, கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிலாம். ஸோ அவங்க அந்தந்த நாட்டு கவர்மெண்ட் கொடுத்த டேட்டாலேருந்து சில கிராஃப்கள் வரைஞ்சு அந்த வெப்சைட்ல டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சைனாவோட கேசஸ் பார்ப்போம். ஆக்டிவ் கேசஸ் சைனா. இந்த கிராஃப் பாருங்க, எல்லா கிராஃப்லையும் ஒரு 3-4 கிராஃப் நான் இந்த வீடியோவில் கம்பேர் பண்ண போறேன். எல்லா கிராஃப்லையும் ஃபர்ஸ்ட் 30 நாட்கள் அதிவேகமான வளர்ச்சி, அடுத்த 40 நாட்கள் அதிவேகமான வீழ்ச்சி. ஸோ இதுதான் நடந்திருக்கு. இதை நான் ப்ரூவ் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆக்டிவ் கேஸ் இன் சைனா. சைனாவோட கிராஃப் பார்த்தீங்கன்னா ஜனவரி 22 முதல் படிப்படியாக பயங்கரமாக அதிவேகமாக வளர ஆரம்பிச்சிருக்கு. கிட்டத்தட்ட பிப்ரவரி 14ஆம் தேதி வரைக்கும் அதிவேகமாக வளர்ந்த இந்த கிராஃப் பிப்ரவரி 14 முதல் ஏப்ரல் 6ஆம் தேதி வரைக்கும் படிப்படியாக இறங்கி ஏப்ரல் 6ல் முற்றிலும் இது கேஸ் 0 வரைக்கும் வந்துருச்சு உகான் நகர்ல. ஆல்மோஸ்ட் சைனால இப்போ நியூ கேஸே இல்லை. இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன பண்ணாங்கன்னா, ஃபர்ஸ்ட் 30 நாள் மிக தீவிரமா இந்த ஊரடங்கை கடைப்பிடிக்கிறாங்க, இந்த குவாரண்டைனை மிக ஸ்ட்ரிக்டா கடைப்பிடிக்கிறாங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் 30 டேஸ்ல படிப்படியாக வளர்ந்தாலும் ஒன்ஸ் அந்த செயின், அந்த ஸ்ப்ரெடிங் செயின் கட் பண்ணதுக்கு அப்புறம், அந்த பரவும் சங்கிலியை தகர்த்ததுக்கு அப்புறம் படிப்படியாக இது இறங்க ஆரம்பிச்சிட்டு. இது சைனால நடந்தது. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம சவுத் கொரியாவுக்கு போகலாம். இந்த கிராஃப் பாருங்க, பிப்ரவரி 15 முதல் சவுத் கொரியாவில் பயங்கரமாக அந்த கேஸ் வளர ஆரம்பிச்சிருக்கு. பிப்ரவரி 15 மார்ச் 14, அதே ஒரு 30 நாட்கள் கணக்கு கிட்டத்தட்ட மிக வேகமாக வளர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு 7,500 கேஸ் வரைக்கும் போக ஆரம்பிச்சிருக்கு. அங்கேயும் இந்த ஊரடங்கு மிக ஸ்ட்ரிக்டாக கடைபிடிச்சனால மார்ச் 14-15 தேதிகளில் இந்த செயின் உடைய ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட மார்ச் 14 இப்போ ஏப்ரல் 7ஆம் தேதி வரைக்கும் உள்ள டேட்டா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இது விழ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அடுத்த எல்லாரோட கணிப்புப்படி கிட்டத்தட்ட ஒரு ஏப்ரல் 25ஆம் தேதி போல சவுத் கொரியாவிலும் இந்த கேசஸ் 0 ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த வீழ்ச்சி அவ்வளோ வேகமாக வீழ்ந்துட்டு இருக்கு. ஸோ அதனால ஏப்ரல் 25ஆம் தேதி போல சவுத் கொரியாவில் இந்த கேசஸ் முற்றிலும் 0 வர அதிக வாய்ப்பு இருக்கு. அடுத்து மூணாவது நம்ம எல்லாரையும் பயமுறுத்துற இட்டாலிக்கு போகலாம். இட்டாலியோட கிராஃப் பாருங்க, மார்ச் 1ஆம் தேதி 2ஆம் தேதியிலிருந்து இது பார்த்தீங்கன்னா டெய்லி நியூ டெத்ஸ். இது ஆக்டிவ் கேசஸ் கிடையாது. இது வரைக்கும் நம்ம பார்த்த டேட்டா ஆக்டிவ் கேசஸ். இது இறப்பு, எவ்வளோ ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் இறந்தாங்கிற டேட்டா. ஸோ மார்ச் 1ஆம் தேதி 2ஆம் தேதியிலிருந்து பயங்கரமா அந்த வளர ஆரம்பிச்சது கிராஃப். மார்ச் 26-28 பயங்கர வேகமாக வளர ஆரம்பிச்சு. அப்பதான் ஒரே நாளில் 800 பேர் வரைக்கும் இட்டாலியில் இறந்தாங்க. அப்புறம் அந்த செயின் பிரேக் ஆனதுக்கப்புறம், இந்த ஊரடங்கு சிவியரை கடைபிடிச்சனால இந்த செயின் பிரேக் ஆனதுக்கப்புறம் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சு ஏப்ரல் 7ஆம் தேதி போல நல்லாவே இது விழ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கணிப்புப்படி, எல்லாரோட கணிப்புப்படி, எக்ஸ்பர்ட்ஸோட கணிப்புப்படி அடுத்த ஒரு 32 நாட்கள் கிட்டத்தட்ட மே 10ஆம் தேதி போல இட்டாலியும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 0 நோக்கி போகும்னு சொல்றாங்க. ஃபைனலாக நம்ம நாட்டுக்கு வருவோம். இந்தியாவோட கிராஃப் பாருங்க. ஸோ இது பிப்ரவரி 15 மார்ச் 12ஆம் தேதி வரைக்கும் பெருசாக க்ரோத் இல்லை. ஆனால் மார்ச் 22-26 ஆரம்பிச்சு ஏப்ரல் 7ஆம் தேதி வரைக்கும் உள்ள கிராஃப் பார்த்தீங்கன்னா நல்லாவே வளர்ந்துருக்கு. கிட்டத்தட்ட அடுத்து ஒரு ஏப்ரல் 22ஆம் தேதி வரைக்கும் கண்டிப்பா இந்தியாவில் மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும், நியூ கேசஸ்லையும் சரி, நியூ டெஸ்ட்லையும் சரி. ஆனா அந்த செயினை நம்ம பிரேக் பண்ணிட்டோம்னா, ஊரடங்கு பயங்கர ஸ்ட்ரிக்டா கடைபிடிச்சு இந்த செயினை பிரேக் பண்ணிட்டோம்னா ஏப்ரல் 22 படிப்படியாக குறைய ஆரம்பிச்சு மே 30 ஜூன் 2ஆம் தேதி போல இந்த செயின் விழ ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி பார்க்கும்போது கண்டிப்பா பிகினிங்ல நமக்கு இந்த கேசஸ் அதிவேகமாக பரவுற மாதிரி தெரிஞ்சாலும், நிறைய பேர் இறக்குற மாதிரி தெரிஞ்சாலும், இந்த ஊரடங்கு மிக ஸ்ட்ரிக்டா நம்ம கடைபிடிச்சோம்னா இந்த செயினை பிரேக் பண்ண முடியும். அந்த செயினை பிரேக் பண்ணிட்டோம்னா கண்டிப்பா படிப்படியாக குறைக்க முடியும். ஸோ இப்படி பார்க்கும்போது கண்டிப்பா சொல்றேன், அவங்க சொல்ற மாதிரி, மற்றவங்க நெகட்டிவா சொல்ற மாதிரி 15 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம் இறப்புகள்லாம் கண்டிப்பா நடக்கவே நடக்காது. ஒரு 5 லட்சம் 6 லட்சம் இறப்புகளுக்கு மேல இது தாண்ட ரொம்பவே வாய்ப்பு கம்மி. ஸோ இந்த 5 லட்சம் 6 லட்சம் இறப்புகளை ஹிஸ்டாரிக் டேட்டால ஒப்பிட்டு பார்க்கும்போது இது மிகப்பெரிய ஒரு உயிர்கொல்லி கிடையாதுன்னு நமக்கு தெரியுது. அதுதான் இந்த வீடியோல திருப்பி நான் ப்ரூவ் பண்றேன். ரெண்டாவது விஷயம் நான் என்ன ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, இந்த கொரோனா ஆரம்பிச்ச காலத்துலேருந்து எங்க வீட்லையும் சரி, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் நான் ஃபோன் பண்ணி பேசுற ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் சரி, நான் அடிக்கடி நெகட்டிவ் நியூஸை பார்க்க வேணாம் அப்படின்னு நான் எல்லாருக்கும் ஒரு ரெக்வஸ்ட் சொல்வேன், வேண்டுகோள் வைப்பேன். அது ஏன் அப்படி சொல்றேன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு வீட்டில் 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுப்போம். ஒரு 2 பேர் காலையில் எந்திரிச்சோன்னா அவங்க பழக்க தோஷம்னா அவங்களுக்கு குறை சொல்லல. காலையில் எந்திரிச்சோன்னா அவங்க நியூஸ் சேனல் போட்டு பார்க்குறாங்க. தமிழ் நியூஸ் சேனலாக இருக்கட்டும், இல்லை இந்தியன் நியூஸ் சேனல், முக்காவது நியூஸ் சேனலில் பார்த்தாலே எப்போவுமே நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாலிமரோ நியூஸ் சேனலோ தந்தி எடுத்து பார்க்கும்போது இதை நான் அப்படியே படிக்கிறேன், நியூஸ் சேனல்லேருந்து எடுத்தது. அவங்க காலையில் எந்திரிச்சோன்னா அவங்க கேட்குற முதல் நியூஸ் என்னவா இருக்குன்னா, கொரோனாவால் உயிரிழந்தவரின் எண்ணிக்கை ஒரே நாளில் இத்தாலியில் 800 எட்டியது, ஒரே நாளில் அமெரிக்காவில் 1000 எட்டியது, ஒரே நாளில் ஸ்பெயினில் 700 எட்டியது. இல்லைனா இதுவரைக்கும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர் எண்ணிக்கை
15 லட்சத்தை எட்டியது அப்படிங்கிற நியூஸ் தான் உங்களுக்கு காலையில் இருந்துச்சுன்னு கேட்பாங்க. இல்லை யூடியூப்ல போய் பார்த்தா கூட நிறைய நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் இருக்கு. நான் கூட பார்த்தேன், ஒரு சில பேர் பேசியிருந்தாங்க எண்ட் ஆஃப் த வேர்ல்ட், உலகம் அழிய போகுதுன்னு பேசியிருந்தாங்க. ஒரு சில பேர் வந்து எனக்கு உலகம் அழியுதுன்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சில பேர் வந்து கொரோனா வந்து எவ்வளோ மோசமான நோய் அப்படின்னு அந்த சஃபர் பண்ணுறவங்களோட வீடியோஸ்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நியூஸை ஒரு வீட்டில் 4 பேர் இருக்காங்கன்னா ஒரு 2 பேர் அதிகமாக அந்த மாதிரி நியூஸஸ் நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் அவங்கள அறியாமே அவங்க பார்க்க ஆரம்பிக்கணும்னு வச்சுப்போம். ஒரு 2 பேர் இதை பற்றியே கண்டுக்கல, அவங்களுக்கு பிடிச்சதை பண்ணிட்டு இருக்காங்க, பிடிச்ச விஷயங்களை படிக்கிறாங்க, பிடிச்ச விஷயங்களை வந்து செய்கிறாங்க, சமைக்கிறாங்க, சாப்பிட்றாங்க. ஸோ இப்படியே இருக்காங்கன்னு வச்சுப்போம், வீட்டுக்குள்ளேயே பத்திரமா இருக்காங்கன்னு வச்சுப்போம். இந்த 4 பேர் இருக்க வீட்டுக்கு புதுசாக ஒரு நபர் வராரு, அவர் சொந்தக்காரனே வச்சுப்போம். அவருக்கு வந்து ஒரு கொரோனா நோய் தொற்று இருக்கு, அது அவருக்கே தெரியல, அது இவங்களுக்கும் தெரியல. அவர் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு போறான்னு வச்சுப்போம். அவர் போனதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்த அந்த கொரோனா வைரஸ் யாருக்கு தொற்றுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு, மோஸ்ட் வல்னரபிள் பீப்புள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த நெகட்டிவ் நியூஸ், நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன், நெகட்டிவ் மெசேஜஸை படிச்சவங்களுக்குலாம் அதிக வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லுங்க. கிட்டத்தட்ட நிறைய ரிசர்ச் சொல்லுது. இதை நீங்க உண்மையா அப்படின்னு வெரிஃபை பண்ணி பார்க்கணும்னா கூகுளில் போயிட்டு ஹாப்பினஸ் அண்ட் இம்யூன் சிஸ்டம் அப்படின்னு சர்ச் பண்ணி பாருங்க. கூகுள் ஸ்காலர்ல கூட சர்ச் பண்ணலாம். அப்படி சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரிசர்ச் ஆர்டிகல்ஸ், பிளாக்ஸ், மேகசின், நியூஸ் பேப்பர்ஸ், புக்ஸ் கூட உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதில் வந்து நான் தேடி படிக்க ஆரம்பிக்கும்போது நிறைய ரிசர்ச் பற்றி படிக்க ஆரம்பிச்சேன். அதில் ஒரு 2 ரிசர்ச் நான் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். அந்த ரிசர்ச் யார் ஷேர் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் மார்க் கோல்டர். இவர் ஒரு மிகப்பெரிய சைக்காலஜிஸ்ட், அமெரிக்காவில் உள்ள, கனடாவில் உள்ள மிகப்பெரிய சைக்காலஜிஸ்ட். அவர் ஹாப்பினஸ் டாக்டர்னு கூட அழைக்கப்படுறாங்க. அவர் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காரு, சைக்காலஜி டுடே அப்படின்னு ஒரு 60 வருட பழமையான ஒரு பத்திரிகை நிறுவனத்துக்கு அவர் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காரு. ஜூன் 9, 2014 ஹாப்பினஸ் அண்ட் இம்யூன் சிஸ்டம் என்ற தலைப்பில். அப்படின்னா என்னன்னா மகிழ்ச்சியான மனநிலைக்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் உள்ள தொடர்பு பற்றி பேசியிருக்காங்க. அதில் நிறைய ரிசர்ச் அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. அதை நான் ஒரு 2 ரிசர்ச் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ண போறேன். அட் ஃபர்ஸ்ட் முதல் ரிசர்ச் பார்த்தீங்கன்னா இது ஒரு மெடிக்கல் காலேஜில் எடுத்தது தான். ஒரு கிளாஸ்ல ஒரு 40 பேர் இருக்காங்கன்னு வச்சுப்போம். 20 பிரிச்சிடறாங்க. ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு வாரம், ஒரு 7 நாள்லேருந்து 10 நாள் முதல் அவங்க ஹாப்பினஸ் லெவலை பூஸ்ட் பண்ணுற மாதிரி பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன், பாசிட்டிவான நியூஸ், ஹாப்பியான நியூஸை கொடுக்குறாங்க. இன்னொரு 20 பேருக்கு நெகட்டிவான நியூஸ், நெகட்டிவான இன்ஃபர்மேஷன், ஹாரர் மூவிஸ், இந்த மாதிரி விஷயங்களை பார்க்க வைக்கிறாங்க. ஸோ ஒரு 7 நாள் 10 நாள் கழிச்சு அவங்களுக்கு ரைனோ வைரஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்சா வைரஸ், நம்மளுக்கு சளி ஏற்படுத்தும்ல அந்த வைரஸ், ரைனோ வைரஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்சா வைரஸ். இந்த வைரஸ் நமக்கு வந்துச்சுன்னா தொண்டைவலி, அப்புறம் இருமல், சளி, காய்ச்சல் தான் வரும். ஸோ இந்த 2 வைரஸை அவங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்றாங்க. அப்படின்னா அவங்களுக்கு தொற்றுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துறாங்க. அந்த வைரஸ் உள்ளவங்களை கொண்டு வந்து அவங்க கிட்ட பழக விடுறாங்க அந்த 40 பேருக்கு. அப்படி பார்க்கும்போது அந்த ரிசர்ச் முடிவில் என்ன தெரியுதுன்னா ரொம்ப ஷாக்கிங்கான சில விஷயங்கள் தெரியுது. அதில் இந்த ஃபர்ஸ்ட் 20 பேர் யாரெல்லாம் பாசிட்டிவான நியூஸ், பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன், ஃபன்னி வீடியோஸ், ஹாப்பி வீடியோஸ், காமெடி வீடியோஸ் பார்த்தாங்களோ அவங்களுக்கு நோய் தொற்று ரொம்பவே கம்மியாக இருந்திருக்கு. அப்படியே தொற்றுனாலும் சிம்டம்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு. இதே இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள், அந்த 20 பேர் நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் அதிகமாக பார்த்தவங்க பார்த்தீங்கன்னா நோய் தொற்று ரொம்ப வேகமாக இருந்திருக்கு, ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு, சிம்டம்ஸும் ரொம்ப ஹையா இருந்திருக்கு. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா நம்ம இம்யூனிட்டிக்கும் நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்திக்கும் நம்மளோட சந்தோஷமான மனநிலைக்கும் மிகப்பெரிய ஒற்றுமை இருக்குன்னு தெரிய வருது. இன்னொரு ரிசர்ச் நான் எதை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன்னா இது வந்து வினோதமான ரிசர்ச். இது ஒரு 3 மாதம் நடத்திருக்காங்க. ஒரு வாரத்தில் கிட்டத்தட்ட 3 தடவை அங்கே உள்ள அது டென்டல் காலேஜில் பல் மருத்துவக் கல்லூரியில் நடத்தப்பட்ட ரிசர்ச். அவங்கள 3 நாளைக்கு ஒரு தடவை அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸை அவங்க ஒரு நாள் முடிச்சதுக்கப்புறம் அவங்க அந்த நாள் ஃபுல்லாக என்ன எமோஷனில் இருந்தாங்கன்னு ரெக்கார்ட் பண்ண வச்சிருக்காங்க. ரெக்கார்ட் பண்ணுற அன்னைக்கு அவங்க பாசிட்டிவ் எமோஷனில் இருந்தாங்களா, நெகட்டிவ் எமோஷனில் இருந்தாங்களா, கன்ஃபியூஷனில் இருந்தாங்களா, ஹாப்பியாக இருந்தாங்களான்னு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் பண்ணுற அன்னைக்கு அவங்க எச்சில், அவங்க சலைவாவும் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம பிளட்ல மட்டும் நம்ம இம்யூனிட்டியை செக் பண்ணுறது எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் நம்ம சலைவாலையும் செக் பண்ண முடியும். ஸோ அதனால 2யும் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஆய்வு முடிவில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க எச்சிலில் ரேபிட், முயல் ரத்தத்திலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு புரோட்டீன் மாலிகுல், புரத பொருட்களை எடுத்து அந்த சலைவாலை இன்ஜெக்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது என்னென்னைக்கு அவங்க பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன், பாசிட்டிவான எமோஷன் அவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்களோ அன்னைக்கெல்லாம் அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே அதிகமாக இருந்திருக்கு. என்னென்னைக்கெல்லாம் அவங்க நெகட்டிவான இன்ஃபர்மேஷன், அன்னைக்கு எனக்கு குழப்பமாக இருந்தேன், அன்னைக்கு வந்து நான் ஒரு பய மனநிலையில் இருந்தேன்னா அன்னைக்கெல்லாம் அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு. 2 முடிவுலையும் கண்டிப்பாக என்ன விஷயம் நமக்கு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக தெரியுதுன்னா நம்ம ஹாப்பியாக, பாசிட்டிவாக, சந்தோஷமாக வச்சுக்கிறதுனால நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகுது, பலமாகுது. 3வது விஷயம் நான் என்ன உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன்னா இந்த ஊரடங்கு கண்டிப்பாக ஒரு 30லேருந்து 40 நாள் வரைக்கும் எக்ஸ்டென்ஸ் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு மே 30, ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு. அப்போ தான் நம்ம இந்த செயினை பிரேக் பண்ண முடியும், கேஸை 0 ஆக்க முடியும், நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த 30-45 நாளில் நீங்கள் பயனுள்ள ஆக்கணும்னா நிறைய புதிய விஷயங்களை நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. ஸோ இது புதிய விஷயங்கள் படிக்கிறதுனால உங்கள் அறிவும் மேம்படும், உங்கள் வாழ்க்கையும் மேம்படும். ஒரு 30 நாள் 60 நாள் கழிச்சு நம்ம திருப்பி நம்ம உலகத்துக்கு போகும்போது நம்ம ரொம்பவே
ஸ்மார்ட்டராகவும் ஸ்ட்ராங்கராகவும் போகும். அது மட்டும் இல்லைங்க, இந்த புதிய விஷயங்கள் படிக்கிறதுனால நமக்குள்ள ஒரு சில சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஏற்படுது. அது நீங்களே நிறைய தடவை ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. நீங்கள் புதிய விஷயங்கள் படிச்சா நினைக்கலாம், நிறைய விஷயங்கள் நீங்கள் புதுசாக கற்றுக்கிட்டா நினைக்கலாம், நீங்கள் ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க, அதை யார்ட்டையும் சொல்லணும்னு கூட நினச்சிருந்துருப்பீங்க. ஸோ அதுக்கு மெயினாக முக்கிய காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம புதிய விஷயங்கள் படிக்கும்போது கிட்டத்தட்ட நம்ம பிரெயினில் எண்டோர்ஃபின்ஸ், டோபமைன், செரோட்டோனின் அப்படின்னு நியூரோ ஹார்மோன்ஸ்லாம் சுரக்கப்படுது. அதனால நம்ம ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் அன்னைக்கு ஃபுல்லாகவே. ஸோ புதிய விஷயங்கள் படிக்கிறதுனால நம்ம ஹாப்பியாகவும் இருக்கும், நம்ம யூனிட்டியும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். இந்த வீடியோலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான 3 விஷயம். அட் ஃபர்ஸ்ட் கொரோனா பார்த்து பயப்படாதீங்க. இது நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான், பிரேக் த செயின். எப்படியாச்சும் இந்த பரவும் சங்கிலியை உடைக்கணும். அதுக்கு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஊரடங்கு மட்டும் தான். கவர்மெண்ட் சொல்ற மாதிரி தயவு செய்து உங்க வீட்டுக்குள்ள பத்திரமா இருங்க. அப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த செயினை பிரேக் பண்ண முடியும். நம்ம ஒரு மே 30 ஜூன் 2 போல இதை 0 ஆக்க முடியும். ரெண்டாவது விஷயம் நான் உங்கள்கிட்ட என்ன ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன்னா, தயவு செய்து பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷனை தவிர நெகட்டிவ் இன்ஃபர்மேஷனை படிக்காதீங்க. பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன், பாசிட்டிவ் நியூஸ், பாசிட்டிவ் மூவிஸ், எவ்வளோ ஹாப்பியான காமெடியான மூவிஸ்லாம் இருக்குது, அதை போய் பாருங்க, சந்தோஷமா வச்சுக்கணும் உங்க மனநிலையை. மூணாவது விஷயம், இந்த 30 to 45 நாள், அடுத்த 30 to 45 நாள் ஊரடங்க ரொம்ப பாசிட்டிவாகவும் ரொம்ப பயனுள்ளதாகவும் எப்படியாச்சும் யூஸ் பண்ண கற்றுக்கோங்க. இப்போ ஒரு 2 சாய்ஸ் தரேன். முதல் சாய்ஸ், நீங்கள் இவ்வளோ கேட்டதுக்கு அப்புறம் நீங்கள் போய் நான் நியூஸ் தான் பார்ப்பேன் அப்படின்னா அது உங்களோட சாய்ஸ், நீங்கள் போய் பாருங்க. ரெண்டாவது சாய்ஸ் உங்களுக்கு என்ன தரேன்னு பார்த்தீங்கன்னா, நான் படிப்படியாக குறைச்சிக்கிறேன், என்னோட பழக்கத்தை குறைச்சிட்டு நான் பாசிட்டிவான நியூஸையும் புதிய விஷயங்களும் தேடி படிக்க போகிறேன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான நியூஸ் தரேன். அதை கேளுங்க. அது என்னன்னா, இதுவரைக்கும் கொரோனாவிலிருந்து முற்றிலும் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை சுமார் 3,76,521 பேருங்க. திருப்பி ரிப்பீட் பண்றேன், 3,76,521 பேர். இது ஏப்ரல் 11ஆம் தேதி காலை 11:40 நான் எடுக்கப்பட்ட இன்ஃபர்மேஷன். அது மட்டும் இல்லைங்க, அடுத்த 12 to 18 நாள்ல இன்னொரு 4 லட்சம் பேர் குணமடைய போறாங்க. ஆக மொத்தம் ஒரு 7 லட்சம் பேர் ஹாப்பியா சந்தோஷமா குணமடைஞ்சு முற்றிலும் குணமடைஞ்சு அவங்க வீடு திரும்ப போறாங்க. இது உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு இன்ஃபர்மேஷன் நான் தருது. இல்ல நீங்க புதிய விஷயம் கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா, முக்கியமா பொருளாதாரம், முதலீடு, பண நிர்வாகம் பத்தி நீங்க கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாங்க என்னோட அடுத்த அத்தியாயத்துக்குள்ள போகலாம்.